सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं मापिள்ளை சூப்பர் மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை வழங்குவோர் ரெட்ரோவுட்ஸ். வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை, வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை, யாருக்கு யார்தான் மாப்பிள்ளை இதில் யார்தான் சூப்பர் மாப்பிள்ளை, யாருக்கு யார்தான் மாப்பிள்ளை இதில் யார்தான் சூப்பர் மாப்பிள்ளை, வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை, தகதிமிதா கோட்டை போல வீட்டை கட்டி கூண்டு கிளியா பூட்டி வைப்பார், கோவலன் போல் சின்ன வீட்டில் காவலனாய் தவம் இருப்பார், காரும் வீடும் கையில் காசும் மட்டும் இருந்த அந்த மாப்பிள்ளை சூப்பரா, காலம் பூரா கண் கலங்காம காப்பாத்தும் மாப்பிள்ளை சூப்பரா, வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை, யாருக்கு யார்தான் மாப்பிள்ளை இதில் யார்தான் சூப்பர் மாப்பிள்ளை, வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை, வில்ல ஒடிச்சா சூப்பர்னு சொல்லி வச்சார் சீதையிடம், கண்ணால் பார்த்தே சூப்பர்னு ஆசை வச்சார் ராமனிடம், யாரும் யாரும் சேர்ந்தா சூப்பர் என்று நல்ல கணக்கில் வைத்தான் இறைவன், யாரை எங்கோ சேர்த்து வச்சு டௌரியை ஏற்றினான் மனிதன், வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை, வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை, யாருக்கு யார்தான் மாப்பிள்ளை இதில் யார்தான் சூப்பர் மாப்பிள்ளை, யாருக்கு யார்தான் மாப்பிள்ளை இதில் யார்தான் சூப்பர் மாப்பிள்ளை, வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா மாப்பிள்ளை. ஃபாலோ பண்றேன். நான் என்ன அவ்வளவு அழகாவே இருக்கேன்?
ராஸ்கல் இவ்வளவு மொள்ள ஓட்டுறானே, கார் ஓட்டுறானா இல்ல மாட்டு வண்டி ஓட்டுறானா? எல்போர்டு போல் இருக்கு. இவன் எப்போ காரை கத்துண்டு டிராபிக்ல ஓட்ட போறானோ? என்னடா விளையாடுற நீ? ஹாய் ரங்கா. ஏய் மேகம், நீயாடா? அதானே பார்த்தேன். எவருக்குடா இவ்வளவு தைரியம் வரும் இந்த நங்கநல்லூர் ரங்கமணியோட மோதிரத்துக்கு? வாடா வெளியில. நங்கநல்லூர் ரங்கமணி கிட்ட மோதுறது இல்ல, இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தா ரங்கமணி மேலேயே மோதி இருப்பேன். ஐயோ, மோதின மோதுல நீ நங்கநல்லூர்ல போய் விழுந்திருப்ப. ஏண்டா நடு ரோட்லயா வாக்கிங் போவனே? அது இருக்கட்டும், என்ன 4-5 நாளா உன்ன ஆளையே காணோம்? இல்லடா, போன வாரம் டெல்லி போயிருந்தேன். ஒரே பனி, சளி பிடிச்சுடுச்சு. அதனாலதான் 2 நாள் ஜாகிங் போக முடியல. அதான் ஆள் மிஸ்ஸிங்கா? டெல்லியில பொண்ணு மாப்பிள்ள பேத்தி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் படு சௌக்கியமா இருக்கடா. என் பெரிய புள்ள இருக்கானே, அவருக்கு பெரிய இடத்துல வேலை கிடைச்சிருச்சு. அவரை பத்தி இனிமே நான் கவலைப்படவே வேண்டாம். ஆமா, நீ இந்த வெங்கடாஜலம் பார்ட்டிக்கு வரவே இல்ல? அடாடா, என்னமா செலிப்ரேட் பண்ணார் தெரியுமாடா? நீ வருவேன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன்டா. நானும் ஆசைப்பட்டேன். வெங்கடாஜலம் பார்ட்டி, ஹாட் பார்ட்டி, பாட்லாம் உருட்டி இருப்பான். என்ன பண்ண சொல்ற? அன்னைக்குன்னு பார்த்து மியூசிக் ஃபெஸ்டிவல்ல என் பொண்ணு கச்சேரிடா. நான் போகலன்னா அவ ஹீட் ஆயிடுவா. அதான் ஹாட் பார்ட்டியை மிஸ் பண்ணிட்டேன். கௌரியோட கச்சேரி கேட்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்டா. எனக்கு விஷயம் தெரியாம போச்சேடா. தெரிஞ்சிருந்தா அடுத்த ஃளைட் பிடிச்சு வந்திருப்பேனே. ஆமா, என்ன ராகம் மெயினா பாடினா? பிச்சிட்டா. கல்யாணில கச்சேரி ஆரம்பிச்சா ஆரம்பமே களை கட்டிடுச்சு. அடாடா, டே மேகம், உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே. டெல்லியில தமிழ் சங்கத்துக்கு போயிருந்தேன். அங்க நம்ம பிச்சுவோட அக்கா புள்ளதான் அங்க செக்ரட்டரியா இருக்கான். நம்ம கௌரியோட பாட்டை எங்கயோ கேட்டிருக்கான். ஆஹா ஓஹோன்னு எங்கிட்ட வந்து சொன்னா. நான் சொன்னேன், கௌரிய சின்ன குழந்தையே இருக்கு தெரியுண்டாம்னு. தேவகாந்தாரியில ஒரு பாட்டு போடுவா பாருங்க, ராகதேவதையே வந்து பாடுற மாதிரி இருக்குன்னு எங்கிட்ட வந்து சொன்னா. இந்த வருஷம் தமிழ் சங்கத்தை கௌரி எப்படியா பாட வைக்கணும்னு சொன்னா. நீ என்ன சொல்ற? அவன் ரிக்வெஸ்ட் ஓகே பண்ணிடுவோம். ஏண்டா ரங்கா, பாடுறதுக்குன்னே பிறந்தவ கௌரி. அப்புறம் டெல்லியா இருந்தானே டென்மார்க்கா இருந்தானே பிச்சிருவாங்க. கர்நாடக சங்கீதத்துக்கே உன் பொண்ணு பெருமை சேர்த்துருக்காடா. நீ தான் எவ்வளவோ ட்ரை பண்ணின, அந்த பாக்கியம் உனக்கு கிடைச்சதா? சரியா சொன்னடா. டே ரங்கா, அநேகமா ஒருத்தன் விரும்பின தொழிலை செய்யவே முடியாதுடா. யார் யார் என்னென்ன செய்யணுங்கிறத அவ முடிவு பண்றதில்ல, இந்த சொசைட்டி தான் முடிவு பண்ணுதுன்னு மார்க்சிம் கார்கி அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டான்டா. அவன் சொன்னது யார் விஷயத்துல பழிச்சதோ என்னவோ, அவன் வாய் முகூர்த்தம் என் வாழ்க்கையில 100% பழிச்சிருச்சுடா. சரி வா. மார்க்சிம் கார்கிய அவங்கடா இங்க வந்தான்? அவனுக்கும் சங்கீதத்துக்கு என்னடா சம்பந்தம்? பழைய ஞாபகம் தான், மறக்க முடியுமா ரங்கா? சின்ன வயசுல எனக்கும் சரி உனக்கும் சரி சங்கீதம்னா உயிர். காலங்கார்த்தால எழுந்து குளிச்சதும் பயபக்தியோட தெய்வமணி தேசிகர் வீட்டுக்கு போயிடுவோம். அசுர சாதகம் இல்ல. ஒரு நாள் எங்க அப்பா வந்து, ஏண்டா உன்னை படின்னு சொன்னா படவா இங்க சாதகமா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு பெல்ட்ட கழட்டி என்ன சாத்துன்னு சாத்தினாரே. பழசுதான் நினைச்சு ஏண்டா வருத்தப்படுற? ஆனா அவ்வளவு தூரம் உங்க அப்பா அன்னைக்கு சாத்தினதும் அடுத்த நாள் காலம்புற தேசிகராத்துக்கு வந்து நிக்கலையா? சங்கீதத்து மேல அவ்வளவு ஆர்வம்டா உனக்கு? ஆர்வம் இல்ல ரங்கா, அது ஒரு வெறி. அப்பெல்லாம் பாட புஸ்தகத்தை படிக்கும் போது கண்ணு தாண்டா புஸ்தகத்துல இருக்கும், காதுல சங்கீதம் தாண்டா ஒழிச்சுக்கிட்டு இருக்கும். எனக்கு தான் அந்த குடிப்பினையே இல்லாம போயிடுச்சு. விதி. எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு. வறுமை சின்ன வயசுலயே குடும்ப பாரம் என் தலை மேல விழுந்துருச்சு. ராவா பகலா கஷ்டப்பட்டு படிச்சேன், வக்கீலான. இன்னைக்கு என் வாழ்க்கை பாதையே மாறி போச்சுடா. ஆனா ஒண்ணு, அன்னைக்கு எனக்கு கிடைக்காத பாக்கியம் இன்னைக்கு என் பொண்ணு கௌரிக்கு கிடைச்சிருக்குதே. அப்போ கார்கி சொன்ன மாதிரி டாக்டராவோ ப்ரொஃபஸராவோ உன் பொண்ணு உன் ஆசைக்காக சங்கீதத்துல தள்ளி விட்டியாக்கும். ரங்கா, அது அப்படி இல்லடா, அது ஒரு பிராப்தம். வேற எந்த தொழிலா இருந்தாலும் அதுல ஒருத்தனை தள்ளி விட்டா அவன் முன்னுக்கு வந்துருவான். ஆனா சங்கீதம் அப்படி இல்லடா, அதுக்கு சரஸ்வதி கடாட்சம் இருக்கணும். கௌரிக்கு இயற்கையாவே அது இருந்தது, நான் கொஞ்சம் அதை ஊதி விட்டேன், அவ்வளவுதான். இன்னைக்கு அது கொழுந்து விட்டு எரியுது, ஜெகஜோதியா பிரகாசிக்குது. என்னாலதான் ஒரு அடி கூட பாய முடியல. இன்னைக்கு என் பொண்ணு 16 அடி பாயறாடா. அந்த சந்தோஷம் ஒண்ணு எனக்கு போகுண்டாரங்க. டேய் மேகம், நீ 16 சொன்னா ஞாபகம் வருதுடா. என்ன? என்னுடைய சன்னு
வைஸ் பிரசிடென்டா இருக்கானே ஆ. அந்த கம்பெனியோட ஆண்டு விழாவா இந்த 16ஆம் தேதி. ஆ. அந்த விழாவுக்கு நம்ம கௌரி கண்டிப்பா பாடணுமா? அவ பாடுவாளோ? எப்பா அவ பாடுவா, ஆனா இந்த விஷயத்துல நான் முடிவெடுக்க முடியாது. இது என் டிபார்ட்மெண்ட் இல்ல, என் ஒய்ஃப் டிபார்ட்மெண்ட். அப்ப நீ என்ன வெறும் பின்பாட்டு தானே? அது கூட கிடையாது, ஸ்டேஜ்லயே எனக்கு பிளேஸ் இல்ல. நீ வீட்டுக்கு வா, சுட சுட காஃபியை நான் தரேன். கால் ஷீட்டை என் ஒய்ஃப் தான் கொடுக்கணும். சரி. அங்க வச்சு பேசிக்குவோம். போலாமா? வண்டியில நான் காலைல வர மாட்டேன், ஜாகிங் போகணும். ஐ வாண்ட் டு மெயின்டைன் மை பாடி. யூ வாண்ட் டு மெயின்டைன் யுவர் பாடியா? எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமா அவன் ஜாகிங் பண்ணிட்டு இருக்கான். ரோடு தான் பள்ளமாகுது, உடம்பு ஒரு இன்ச்சு கூட குறைஞ்ச மாதிரி தெரியல. ரங்கா ரங்கா. பால் ஏமா பால். இந்த சென்னை மாநகரத்திலே ஒரு பால்காரனை பார்த்து சலிட் அடிக்கிற முதல் வாட்ச்மேன் நீதாயா. நீ ஒன்னும் கவலைப்படாத, அம்மாட்ட சொல்லி நான் உனக்கு போனஸ் வாங்கி தரேன். உன்னை சொல்லி குத்தம் இல்லை, என்னை சொல்லி குத்தம் இல்லை, காலம் செய்த கோலம். வணக்கம் வணக்கம். டேய், நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துக்கிறேன், இதே இடத்துல உட்கார்ந்து வேலை செஞ்சீங்க. என்ன அர்த்தம்? புதையில தேடிட்டு இருக்கேன், கிடைச்சா உனக்கும் பாதி தர, வந்து வாங்கிட்டு போ. யோ டிஸ்டர்ப் பண்ணாதயா, புல்லோட பேசிக்கிட்டு இருக்கேன். எது புல்லோட பேசிட்டு இருக்க? ஆமாயா, விஷயம் தெரியுமா உனக்கு? இப்பெல்லாம் புல்லு சங்கீதத்தை கேட்டுக்கிட்டே தானா வளருதுயா. அப்ப தண்ணி ஊத்த வேணாவா? ஊத்தவே வேணாயா, சங்கீதமே போதும், தானா வளரும். அதனாலதான் நீ வளரலையா? என்னமோ இந்த ஊட்டம்மா பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புல்லு வளருது கல்லு வளருதுன்னு என் காதிலே பூ சுத்துறியா நீ? உன் அப்பால கவனிச்சுக்கிறேன். இல்ல ஒடிச்சா சூப்பர்னு சொல்லி வச்சா சீதையிடம், கண்ணால் பார்த்தே சூப்பர்னு ஆசை வச்சா ராமனிடம், யாரும் யாரும் சேர்ந்தா சூப்பர் மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை. சூப்பர் மாப்பிள்ளை வழங்கியோர் ரெட்ரோவுட்ஸ். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.